சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தீங்க. செந்தில் பாலாஜியோடைய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யாது. இப்போ 4 நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சராக தொடரணுமா இல்ல ஜாமீன்? எல்லா பக்கமும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் மந்திரியா இருந்துட்டு உள்ள போறதா, இல்ல மந்திரி வேணான்னு சொல்லிட்டு எம்எல்ஏவா வெளியில இருக்கிறதா. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு காட்டக்கூடிய அழுத்தம் எதை அடிப்படையில் வைத்து? நீங்க கேட்ட கேள்வி இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சிந்திக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நபருக்காகவும் திமுக இந்த அளவுக்கு இறங்கி வந்ததில்லை. இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. இப்போ கூட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க டிஸ்டரி சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பேக்கெட்டுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், ஒரு காட்டனுக்கு இவ்வளோ நாங்கள் பணம் கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தீங்கன்னா ஐயா வீட்டில் போய் கொடுத்தோம். யார் ஐயான்னா அப்புறம் யார், அப்படியே ஒன்றா போச்சுன்னா இந்த 1000 கோடி 10,000 கோடி ஆகும், 10,000 கோடி 20,000 கோடி ஆகும். அவ்வளவு உள்ள மண்டி கிடக்குது இதில் ஊழல். மக்களை பற்றி கவலையே இல்லாமல் இன்னைக்கு சொல்கிறேன் வினோத், நான் முந்தானத்து பார்க்குறேன் 7 மணி 7:30 மணிக்கு பார் முன்னாடி எல்லாம் நிற்கிறாங்க. பார் முன்னாடி யாரும் நிற்பாங்க. ஒயின் ஷாப் வாசல்லையே 10 மணினா 9:50 நிற்பாங்க. பார் வாசல்ல எல்லாம் குடிச்சிட்டு வரல வராங்க 7:30 மணிக்கு காலையில. ஏடிஎம்காரங்க இதுவே வேலையா எடுத்து என்ன பண்றாங்க, டெய்லி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 1 மணி 12 மணி 2 மணிக்கு உள்ள கார் பைக் போது நிக்குது, உள்ள போறாரு, பாட்டில் வாங்கிட்டு வர்றாரு. பொன்முடி அவர்கள் மீதான இந்த சர்ச்சை பேச்சு, அவர் ஒரு முகாந்திரத்தோட அடிப்படையில்னா அவர் பேசவே இல்லை. அது ஆன் ஃப்ளோல பேசுனது அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எல்லாத்தையுமே முன் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் கூட இந்த வழக்கு அப்படிங்கிறது பாய்ந்து இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மிக குறிப்பாக இந்த சர்ச்சை பேச்சுக்கான அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து நாங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க. நேற்று வில்சனை கூட்டு நிற்க வச்சுட்டு இது பேசுனது ஒன்றுங்க ஆன் ஃப்ளோவில் பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்றது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி ஆன் ஃப்ளோவில் நான் பேசினா, முதல்வரை பற்றி பேசினா மன்னிச்சிடுவாரா, இல்லை ஒரு ட்வீட் போட்டால் மன்னிச்சிடுவாங்களா? இந்த தமிழ்நாடு மட்டும்தான் மோடி அவர்கள் மேலே இருக்க வெறுப்புலையும் சரி, பிஜேபி மேலே இருக்க வெறுப்புனாலையும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் கூட சிரிச்சுக்கிட்டு அப்பா மாட்டினாங்க, இப்போ செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிடுச்சு பார்த்தியா, என்னமோ அப்படி சொன்னாங்களே அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரே மாநிலத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் மாதிரி எங்கேயுமே கிடையாது. இவங்க அத்தனை பேரும் இது வரைக்கும் வாழ்க்கையில் திமுகவோ திகாவோ இந்த 70 வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பேச்சுவாக்கில் நான் ஒரு இந்தியன், இது என்னோட தேசம், ஜெய் ஹிந்த், ஜெய் இந்தியா, இல்ல வெல்க இந்தியா, வாழ்க இந்தியான்னு சொல்லியிருக்காங்களா? கருணாநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, ஆர் ராசாவோ, பொன்முடி சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் இதுன்னு சொன்னதில்லை. அவங்களுக்கு என்னன்னா இந்தியாவே பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இதனோட விளைவுகள். அவங்க 2 பேரும் மாஸ்டர்ஸ், அவங்க 2 பேரும் இந்தியாவை காக்க வந்த 2 வீரர்கள்ன்றது இப்போ புரியும் பாருங்க. இனிமேல் பாகிஸ்தான் மட்டும் இல்லை, யாரும் இந்தியாவை வாலாட்ட மாட்டாங்கன்ற மிகப்பெரிய அடியை அவங்க கொடுக்க போறாங்க, காத்திருக்கிறாங்க. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு, அது சம்பந்தமா நம்ம நிறைய நேர்காணல் பேசியிருக்கிறோம். நீங்க ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தீங்க, செந்தில் பாலாஜியோடைய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யாது அப்படின்ட்டு நிறைய ஆதர் இன்டர்வியூல நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 4 நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சராக தொடரணுமா இல்லை ஜாமீன் அப்படின்னு. இதுல கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பெயில் வேணும்னு சொன்னீங்கன்னா அமைச்சர் தொடராதீங்க, நீங்கள் பெயிலில் சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப அமைச்சர் தான் முக்கியம், எனக்கு அந்த போஸ்ட் தான் முக்கியம்னா நீங்கள் ஜாமீனை மறந்துடுங்க, ஜெயிலுக்குள்ளே நீங்கள் அமைச்சராக இருங்க. அது இருக்காது உங்களோட விஷயம், இல்லை உங்கள் முதல்வரோட விஷயம். பட் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், எங்கள்கிட்ட நீங்கள் பெயில் வாங்கும்போது சொன்ன காரணங்கள் வேறு, இப்போ நீங்கள் பண்ணுற காரணங்கள் வேறு. பெயிலில் கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, நான் போய் யாரை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் சொன்ன அந்த வேலை வாங்கி தர்றதா பணம் வாங்கின கேஸ் நடக்கும்போது நான் மந்திரி, இப்போ நான் மந்திரி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் எடுத்திருக்க ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் டீவியேட் ஆனோம். ஏன்னா உங்களோட பேச்சை நம்பி நாங்கள் இது வரைக்கும் எப்படி பார்த்தோம்னா, பிஎம்எல்ஏல என்ன இருக்கோ கண்டிஷன் இருக்கோ, இவர் குற்றம் செய்திருக்க மாட்டார், இனிமேல் வெளியே போனால் குற்றம் செய்ய மாட்டார் அப்படின்னு. இது வரைக்கும் குற்றம் செய்யவில்லை,
இனிமேல் வெளியில் விட்டால் கூட குற்றம் செய்ய மாட்டார்ன்ற ட்வின் கண்டிஷன் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ எங்கள் மனசில் ஒன்று தோணுது, உங்கள் கேஸில் இருந்து ரொம்ப நீங்கள் வந்து 1000 பேரை நீங்கள் வந்து அப்படியே அக்யூஸ்ட் ஆக்கிட்டீங்க. டிரைவர் கண்டக்டர்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே லஞ்சம் கொடுக்க தூண்டியதாக குற்றம் சாட்டி நீங்கள் எல்லோரும் அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அத்தனை பேருக்கு சம்மன் கொடுத்து அத்தனை பேருக்கு காய்ச்சல் கொடுக்க லேட் ஆகும்னு. ஹவு லாங் எ பர்சன் கேன் பி கெப்ட் இன் சைடுன்ற ஒரு பர்சனல் லிபர்ட்டின்ற ஆர்டிகல் 21 வருது இல்லை, அதை நாங்கள் கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டோம். சரி இப்போ நம்ம இன்னொன்று பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் இஸ் லா மேக்கிங் பாடி, அவங்க எதை வேணாலும் சொன்னால் அதான் லா. இனிமேல் நம்ம ஒன்று பண்ணுவோம், பிஎம்எல்ஏ அதை தள்ளி வச்சுருவோம். ஒரு மனிதன் எத்தனை காலம் உள்ளே இருக்கலான்றதை முடிவு பண்ணால் செந்தில் பாலாஜி கேஸில் இன்னும் 1 வருஷம் ஆகும் ட்ரையலே ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1000 பேர் வக்கீல் வரணும், 1000 பேர் வக்கீலுங்க அவங்கள கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். இப்போதைக்கு முடியாது, எத்தனை நாளைக்கு உள்ள வைக்கிறது? அது இல்லாமல் ஒரு சாதாரண எம்எல்ஏன்னு சொல்கிறாரு, விட்டுருவோமே அப்படின்னு நினச்சி தான் விட்டோம். பட் நீங்கள் வெளியில் போன அடுத்த நாளே நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ எங்களுக்கு ஜாமீன் ரத்து பண்ண சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு போட்டிருக்காங்க. அதில் கம்ப்ளைண்ட்டும் 2-3 பேர் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை த்ரெட்டன் பண்ணுறாரு, எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்றது சொல்லும் வரும்போது நாங்கள் ஷேக் ஆகிட்டோம். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இவர், ஒரு எம்எல்ஏ தானேன்னு பார்த்தா இல்லைங்க வந்தோடனே மந்திரி ஆகிட்டாருங்கன்னு சொல்லும் போது நாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து இது ரைட் டைம், முடிவெடுத்துக்குங்க. ஒன்று எம்எல்ஏவா, ஒன்று மந்திரியாக இருக்கிறீங்களா, இல்லை ஜாமீன் ரத்து பண்ணிட்டோமா, அது நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போது கபில் சிபல் என்ன பண்ணார், ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, 4 நாள் டைம் கொடுங்க கேட்டார். அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு ஜனவரி 2026 வரைக்கும் டைம் கொடுங்க, இது சம்மன்லாம் கொடுக்கறதுக்குலாம் வந்துடும், ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆட்சி முடிஞ்சால் கூட சரி, ஒன்ஸ் பெயில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மந்திரியாக தொடரலைன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் பெயில் ரத்து பண்ண மாட்டோம், பட் நீங்கள் மந்திரியாக ஆக முடியாது. ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் கூட திரும்பி மந்திரி ஆக முடியாது. ஏன்னா கண்டிஷன் என்னென்னா கேஸ் முடிவு வரைக்கும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக நீங்கள் மாறக்கூடாதுன்னா நீங்கள் மந்திரி ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அதையும் விட்டாங்க. என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அவர் என்ன பண்ணார், நாங்கள் வேறு ஒன்று பண்ணுங்க, வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்களேன்னு கேட்டார். வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றினா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கிருந்து தானே விட்னஸ்லாம் போவோம். அப்போ ஒருத்தர் நன்மைக்காக அத்தனை விட்னஸையும் நாங்கள் அலக்கடிக்கணுமா? நத்திங் டூயிங், அதை பேசாதீங்கன்ட்டாங்க. எல்லா பக்கமும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து மந்திரியாக இருந்துட்டு உள்ளே போகிறதா, இல்லை மந்திரி வேணான்னு சொல்லிட்டு எம்எல்ஏவாக வெளியில் இருக்கிறதா, பர்சனல் லிபர்ட்டியா மந்திரியா, இதை பார்த்து முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எம்எல்ஏவா, இப்போ ஒருவேளை அமைச்சர்லேருந்து அவர் வந்து விலகிறார், எம்எல்ஏவா தொடர்றான்னு கூட வச்சுப்போமே. இப்போ எம்எல்ஏவா தொடர்ந்தாலும் கூட அவரோட இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படிங்கிறது தொடர்தானே செய்யும். குறிப்பாக வந்து இப்போ எலெக்ஷன் வரைக்கும் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா, அவர் வந்து போர்ட்ஃபோலியோ இல்லைனாலும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் லெவலில் தான் வந்து இங்கே இருப்பார் அப்படிங்கிறதுல ஒரு நிதர்சனமான உண்மை இருக்குல்ல. அப்போ மட்டும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஜென்ரலாக கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் அந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கஸ்டோடியன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன தான் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ இப்போ இருக்கிற ஒரு போக்குவரத்து துறை வச்சுங்களேன், போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு உள்ள அவங்களோட ஆஃபீஸ் உள்ளே போய் அந்த மந்திரிக்கு என்னென்னலாம் வந்து கரஸ்பாண்டிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் அவர் கையாளுறதுக்கும், ஒரு எம்எல்ஏ வெளியிலேருந்து உள்ளே போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கையாளுறதுக்கும் மந்திரியாகவே இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ செந்தில் பாலாஜி மந்திரி, இப்படி ஒரு தட்டு தட்டினார்னா எம்டி வந்து நிற்பார், டாஸ்மாக் எம்டி, நான் செஞ்சதெல்லாம் மறைச்சிட்டிங்க, ஒழுங்காக மறைங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்க்காரனை கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மறைச்சி வைங்கன்னு சொன்னால் டைரக்ட் கஸ்டோடியன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஆனால் எம்எல்ஏவாக இருந்தால் அவர் ஒன்றுத்துக்கும் முதல்வரை சொல்லி, முதல்வர் ஒவ்வொருத்தரையும் டாஸ்மாக் அந்த மந்திரியை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி ஏதாவது கேட்குறாரு பாருங்கன்னு சொல்கிறதுக்கும், நானே முதலாளியாக இருக்கிறதுக்கும் இன்னொருத்தர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது எனக்கு அர்த்தம் புரியுது, எங்கே இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், ஆனால் இந்த அளவுக்கு பண்ண முடியாது, நேரடி கண்காணிப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லி ஒருத்தர் வேலை செய்கிறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஃப்ரெண்டுக்கிட்ட எத்தனை தடவை சொல்வீங்க, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லலாம். 4வது தடவை என்ன பண்ணுவார், என்ன வேலை இல்லை உங்களுக்கு, ஃபோன் எடுக்க மாட்டார், அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. இது டைரக்ட் கஸ்டோடியன் இல்லைங்க. எந்த இடத்த துறையில் ஊழல் நடக்குன்னு சொன்னமோ அதனோட டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்டே இருக்குல்ல.
இதுல உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கு வந்து முன்னாடி வந்த போதே அமைச்சர் பதவியில நீங்க தொடரணுமா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லியும் கூட தொடர்ச்சியாக அவர் அமைச்சராக தான் நீடித்து வர்றார் அப்படின்னா கவர்மெண்டோட இந்த ஸ்டபர்னஸ் டுவர்ட்ஸ் செந்தில் பாலாஜி, அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு காட்டக்கூடிய அழுத்தம் வந்து எதை அடிப்படையில் வைத்தது? ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் நோக்கி வந்து தமிழக அரசை நோக்கி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் கடந்து அது எல்லாத்தையும் சகித்து கொண்டு இதை கன்டினியூ பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டபர்னஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சிந்திக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நபருக்காகவும் திமுக இந்த அளவுக்கு இறங்கி வந்ததில்லை. இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. 2011 வரைக்கும் ஒரு ஆட்சி, கருணாநிதி அவர்கள் இருந்த ஆட்சி. அப்போ வந்து எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். இந்த பக்கம் ஆற்காடு வீரசாமி அவர்கள் இருப்பாங்க, துரைமுருகன் இருப்பார், ஏவா வேலு இருப்பார், பொன்முடி இருப்பார், அன்பழகன் இருப்பார், எல்லாரும் இருப்பாங்க, எம்ஆர்கே பன்னீர் எல்லாரும் இருப்பாங்க. யாருமே இவ்வளோ அத்துமீறி போனதில்லை. அத்துமீறி போகிற அளவுக்கு அவர் விட்டதில்லை. அப்படி இருக்கிறவங்க க்ளோஸாக இருக்கலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் ரொம்ப க்ளோஸ் இருப்பார். சாயங்காலமான 6 மணி ஆச்சுன்னா கரெக்டாக இவர் வந்துடுவார், ஜெகத்ரட்சன் வந்துடுவார், ஆற்காட்டார் வந்துடுவார், எல்லாரும் ஒன்றா காரில் போவாங்க. எவ்வளவோ அன்வன்யமாக இருந்தால் கூட அவர் கருணாநிதி அவர்கள்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. அவர் ஒரு தப்பு பண்ணாருன்னா கூப்பிட்டு கண்டிப்பார். ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசவே வேண்டாம், அங்கே தப்பு அப்படின்னு நினைக்க முடியாது, நினைச்சா அடுத்த நிமிஷம் வந்துட்டு இருக்காது. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, நெருப்பு நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இதை ஒவ்வொரு திமுக காரனும் யோசிக்கணும். ஏன் வந்து நம்மளோட முதல்வர், நம்மளோட தலைவர் எங்கிருந்தோ வந்த ஒருத்தருக்காக கட்சியே அடமானம் வைக்கிறாரு? இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வியெல்லாம் செந்தில் பாலாஜி கேட்கல. செந்தில் பாலாஜி மந்திரியா? செந்தில் பாலாஜியா மந்திரியா இருந்தார், மந்திரியா இருக்காரு. அவர் மந்திரி ஆக்கினது யாரு? நேரடி கேள்வி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அப்படி இப்போ சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டன் நினைப்பாருன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம மானம் இப்படி போகிறதுக்கு காரணம் யாரு? இந்த ஒரு நபர். அவர் எதுக்கு இவர் இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறாரு? அங்கேயும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இதுலேயும் டாஸ்மாக்ல ஹைகோர்ட்லேயும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் கண்டனம், ஒவ்வொருத்தரும் ஜாமீன் வரும்போதும் கண்டனம். எதுக்கு இந்த ஒரு நபரால் இத்தனை வருட பாரம்பரியமான ஒரு திமுக எது கஷ்டப்படணும்? பொன்முடி இன்னொரு பெரிய ஒரு ஸ்டிக்மா, அவராலையும் கெட்ட பேர். ஆனால் அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் ரொம்ப நாளாக பார்ட்டியில் இருக்கவர், அவரால் வேற என்னப்பா பண்ணுறது, பார்ட்டி விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்லலாம். இவர் அப்படி இல்லை. இப்போ வந்தவர் இவருக்காக ஏன் இவ்வளோ பேரை பலி கொடுக்கணும்? நீ எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள், எவ்வளோ கோடி செலவு, இதையெல்லாம் தாண்டி கூட எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க? அந்த மாதிரி திமுகவோ எனக்கு தெரிஞ்ச அரசியல், தமிழக அரசியலில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நபர் இருந்ததே இல்லை. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக எம்ஜிஆர் பீரியட்லேயும் இருந்ததில்லை, அவர் கருணாநிதி அவர்கள் பீரியடில் இருந்ததில்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க. இப்போ சசிகலா இருந்தாங்க, அந்த அம்மையாருக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் எங்கேயுமே அவங்களாம் அவமானம் வரல. நான் சொல்ல சட்ட ரீதியாக, சட்ட கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ யார் அவங்கள எப்போ நீங்கள் மந்திரி அப்படி எங்கேயும் வச்சுக்கல. கட்சிக்காரர்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு. அப்போ அந்த மாதிரி நெருப்பு மாதிரி இருந்தாங்க. மற்ற விஷயத்தில் எம்ஜிஆர் பேச்சே கிடையாது. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் அவ்வளோதான், அடுத்த நாள். அவர் கருணாநிதி அவர்களும் கரெக்டாக வச்சுருந்தாரு. இவர் எங்கே அந்த வீக்னஸில் போச்சு? ஆனால் அது கட்சிக்காகன்னு சொன்னால் நானும் நம்ப மாட்டேன், கட்சிக்காரன் நம்ப மாட்டேன். ஒரு கட்சிக்காக ஒருத்தரை வந்து இப்படி பண்ணுறாருன்னா அது ஏற்றுக்க முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அவமானப்பட வேண்டியது நிறைய இருக்குது. நேற்று பட்டதே அதிகம். நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்களா இல்லை உள்ளே போகிறீங்களான்னு கேட்டது வந்து நேரடியான தாக்குதல் தமிழக அரசுக்கு இல்லை, ஸ்டாலின் அவர்களோட மந்திரி சபைக்கு. இல்லை, அதெல்லாம் ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சட்டமன்றத்திலேயே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, என்னிடம் நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை, அது இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒரு அமைச்சர் என்னிடம் அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்தில் ஃப்ளோர்ல வந்து டிக்ளேர் பண்றார். இன்னொரு பக்கம் இவர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து இது மேல. ஆனா 2 பேருமே திமுக அமைச்சர்கள், 2 பேருமே ஸ்டாலின் அவர்கள் கீழே அமைச்சராக தொடர்கிறாங்க. ஸோ எப்படி இந்த அப்ரோச்சே மாறுது? அப்போ யாரோட பிளெஸிங்ஸ் யாருக்கு இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்றது பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரே ஒரு டெலிஃபோன் உரையாடலில் வந்து இவ்வளோ ரூபா, இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டாங்க 2 ஃபேமிலின்னு சொன்னதுக்கு, அதான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த ஆடியோ தப்பு பொய்ன்னு சொன்னால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஆடியோ உண்மைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம்? உண்மை தான். ஆடியோ உண்மைனா ஒன்றும் பேச முடியாது. அவரை கூப்பிட்டு ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை கையில் கட்சி விட்டு தூக்கலாம். ஆடியோ பொய்ன்னு சொல்லிட்டாங்க, ஆடியோவில் அவர் பேசவே இல்லையேன்ட்டாங்க. எதுக்கு பதவி விட்டு மாற்றினீங்க? பார்ட்லி தண்டனையா?
ஒன்று அவர் பண்ணாருன்னு சொன்னால் கட்சி விட்டு நிற்கிருக்கணும், அவர் பண்ணலைன்னா அது ஏதோ பொய்யா யாரோ பேசியிருக்காங்க விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அது அவர் பேசலைன்னு சொல்லிட்டு அதிகாரத்திலிருந்து எடுத்து சாதாரண ஒரு துறையை கொடுக்குறீங்க. அதே தான் பொன்முடி பேசியது சரிதான், அவர் பேசுனது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா துணை பொதுச்செயலாளர் எடுத்துக்கூடாது. அவர் பேசுனது தப்புன்னு சொல்லியிருந்தா மந்திரி விட்டு நிற்கிருக்கணும். இது என்னது, அதுவும் வச்சுக்கிட்டு இதுவும் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக பார்ட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. அந்த பனிஷ்மெண்ட்னா கூட பொன்முடிக்கும் பணிவேல் தியாகராஜ் தான் வருதே தவிர பனிஷ்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதவர் இவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அமைச்சராகி உள்ள போறாரு, அவர் கஸ்டடியே தப்புங்கிறாங்க, ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்றாங்க, ஆப்ரேஷன்றாங்க, இல்லாத கூத்தலாம் பண்றாங்க. ஆனா அவர் அமைச்சராக தொடர்றாரு. இங்க பில்லு ஃபைல் பண்றாங்க, பிஐஎல் ஃபைல் பண்றாங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நேரடியாக கேட்டார், எத்தனை நாளைக்கு மந்திரியா இருக்க போறீங்க கேட்டார், அப்பவும் பதில் இல்லை. வேற வழி இல்லாம அங்க ஜாமீன் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேட்பாங்க இதே கேள்வியை. அதுக்காக ஒரு வழி இல்லாம என்ன பண்ணாங்க, ரிசைன் பண்ண சொன்னாங்க. வெளியில வந்தாரு, அவரோட கால் மந்திரி இல்லாம இந்த நாட்டில் படக்கூடாதுன்னு அடுத்த 2வது நாளே அவருக்கு பதவி, அதுவும் அதே பதவி டாஸ்மாகே கொடுக்குறாங்க, அங்க இதுவே கொடுக்குறாங்க, மின்துறையே கொடுக்குறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் எதுக்கு அவருக்காக? இன்னும் எவ்வளவு அவமானப்பட போறீங்க? ஸ்டாலின் அவர்களே அவர் மட்டும் இல்லை, அந்த திமுக கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த கட்சி. இந்த ஒரு தனி நபருக்காக, ஒரு துரைமுருகனுக்காகவோ ஒரு பொன்முடிக்காகவோ நீங்கள் கஷ்டப்பட்டா கூட கடைக்கோடி தொண்டன் 1000 இருந்தாலும் எங்கள் துரைமுருகன் ஐயா அவர் எங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்காரு, அவருக்காக கட்சி இது பண்ணலாமான்னு சொல்லலாம். இவருக்காக கட்சியை காட்டி கொடுக்குறீங்களே, எத்தனை நாளைக்கு இது பண்ண போறீங்க? இப்போ இதோட ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் டாஸ்மாக் கேஸில் இந்த 1000 கோடி ரூபாய் இடி ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது தொடர்பான இடிக்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட பிடிஷன் அது குவாஷ் ஆயிருக்கு. அது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுலேயும் மேற்கொண்டு இடி விசாரணை நடத்த போகுது. ஸோ இப்போ அதில் இப்போ இந்த டாஸ்மாக் தொடர்பான விஷயம் வரும்போது டாஸ்மாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறதும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அதில் நடுவில் சில செய்திகள் வந்துச்சு, அந்த எடுத்த ஃபைலில் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இனிமே அந்த கேஸ் டாஸ்மாக் கேஸில் இது மேற்கொண்டு இடி விசாரணை எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன்? டாஸ்மாக் கேஸில் அன்றைக்கே அவங்க பார்த்ததில்ல, மேலோட்டமாக பார்த்ததில் 1000 கோடி ஊழல்னாங்க. இவங்க அடுத்த நாளே என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒரு லெட்டர் எழுதி, இடி ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதி, நீங்கள் கேட்டுட்டு போன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிங்களே, விவரங்கள் கேட்டிங்களே, அந்த ரைடு முடிஞ்சோடனே அந்த விவரங்கள் கொடுப்பதற்கு எனக்கு 10 நாள் டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அந்த 10 நாள்னா இவங்க அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு. இவங்களும் இடியும் சரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த 10 நாளுக்குள்ளே இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கிட்டு சர்ச்சே இல்லீகல் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க வச்சுங்களேன், எல்லாமே போய்டும்ல. அது ட்ரை பண்ணாங்க, அது நடக்கணும். சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் முடியலன்னு அங்கே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசே போட்ட வழக்கு, தமிழ்நாடு அரசே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கே நடத்த வேணாம், வேற ஒரு ஸ்டேட்டில் நடத்துங்கன்னு சொல்ல கேலி கூத்து நடந்தது. என்ன சொல்லுவாங்களா, ஒரு 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 இதில் சொல்லுவாங்க என்னென்னா, ஒருத்தன் பதட்டம் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், பதட்டத்தில் அண்டாவில் கூட கை விட முடியாதுன்னு ஒரு கிராமத்தில் பழமொழி. ஒருத்தன் பதட்டப்பட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. இவங்க செய்கிற எல்லாமே பதட்டம் தான் டாஸ்மாக் விஷயத்தில். ஏன்னா ஒரு நபரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த நபரை காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டோனா நான் போவேன் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ என்ன ஆகுன்னா, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இங்கே ஃபைல் பண்ணுங்க, இங்கே இல்லைன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க, அது எப்படியாவது அவரை காப்பாற்றணும். அந்த மாதிரி பதட்டத்தில் பண்ணுற மிஸ்டேக் தான் இப்போ இருக்கிற. நேற்று வந்த தீர்ப்பு கூட ஹைகோர்ட்டில் அவ்வளோ கடுமையாக சாடி கண்டனம் தெரிவித்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த நபர் மீது இருக்கிற அதீத பாசத்தில் அணுகுனீங்கன்னா அது தப்பாக தான் போகும். ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கருணாநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க மேம்பால ஊழலில். என்னென்னா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தனி மனிதன் மேலே இருக்கிற கோவத்தினால தான் அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் அதே ஒரு நபர் தவறு பண்ணியிருந்தாருன்னா பொறுமையாக எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சம்மன் அனுப்பி கரெக்டாக போனீங்கன்னா கோர்ட்டில் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆர்டர் போடுறாங்க எனக்கு தெரியாது, இவருக்கு நைட்டு உள்ளே இருக்கணும்ட்டாங்க வச்சுங்களேன், அவசர கதியில் ஏதோ போடுவீங்களா, அது மாட்டிப்பீங்க கோர்ட்டில். அதே மாதிரி செந்தில் பாலாஜி கேஸில் அவரை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதிகாரிகள் பதட்டமாகி ஏதோ பண்ணுறாங்க, கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா திமுக மேலேயும் திமுக அரசு மேலேயும் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி போய் முடியுது. இன்னும் செந்தில் பாலாஜி இதுக்கு மேலேயும் நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டு அவரை கூடவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா திமுக அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ முதற்கட்டமாக இடி டாஸ்மாக் வழக்கில் அதிகாரிகள், அதுக்கப்புறம் இந்த பாட்டிலிங் கம்பெனி, இவங்களுக்கு மத்தியிலான டிரான்சாக்ஷன்,
இந்த டீட்டெயில்ஸின் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து இந்த 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த எஸ்டிமேட்டுக்கு வந்தாங்க. அதிகாரிகள் நேரடியாக வந்து விசாரிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த துறையின் செயலாளரோ இல்ல அந்த துறையின் அமைச்சரோ அது நேரடியான ஒரு இந்த பியூரோக்ரசியோட டாப் லெவல்ல இருக்கவங்களோ வந்து இந்த விசாரணைக்குள்ள இன்னும் வரல. ஸோ இனி வரும் நாட்கள்ல இந்த விசாரணை அதை நோக்கி நகரும்னு பார்க்கலாம். நீங்க டாஸ்மாக் அந்த அந்த கம்பெனி அந்த இது உள்ள போகும்போது, அந்த நிறுவனத்துக்குள்ள போகும்போது, ஹெட் ஆஃபீஸ் உள்ள போகும்போது ஏன் 4வது மாடியை போட்டுறீங்க? லிஃப்ட் ஏன் 4வது மாடிக்கு போகக்கூடாதுன்றாங்க. வாட்ச்மேன் வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் 4வது மாடிக்கு போகாது சார்னு சொல்றாங்க. இடி அதிகாரிகள்லாம் சேர்ந்து சிஆர்பிஎஃப் உள்ள போனவங்க மரியாதையே போன்னு கேட்டால் லிஃப்டே வேலை செய்யாதுன்னாங்க. 4வது மாடி 3வது மாடியில் போய் 4வது மாடிக்கு போகிறதுக்கு கவு திறக்க சொல்கிறாங்க. லாக் இல்லை, எங்கள்கிட்ட சாவி இல்லைன்றாங்க. இது கவர்மெண்ட் ஆஃபீஸா இல்லை ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுஸா? 4வது மாடியை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது அங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியுது. எடுத்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் மந்திரி சைன் இருக்காது. எல்லாத்துலேயுமே யார் சைன் இருக்குன்னா எம்டி சைனும், டாஸ்மாக் எம்டி சைன் இருக்கும், மிஞ்சி போனால் செக்ரட்டரி சைன் இருக்கும். மந்திரி சைனே வராது எங்கேயுமே. செக்ரட்டரி கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் சொல்லுவார், இல்லைங்க இதெல்லாம் மந்திரி சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம். இது நான் இங்கே இல்லை, கலட்டி ஊழலேருந்து சுடுகாட்டு ஊழலேருந்து மந்திரி நேராக போட மாட்டார். மந்திரி ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த விலைக்கு வாங்குன்னு சொல்ல மாட்டார். அதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த செக் பீரியடில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்கலாம் பார்த்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது, சார் நானா சார் செஞ்சேன், 3 கம்பெனி வந்தது, 2 கம்பெனி தான் கொடுக்கணும்னு மந்திரி சொன்னார். மந்திரி சொன்னால் மீறி மட்டும் பண்ண முடியல சார், அதுக்காக கொடுத்தான்னுவாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா, ஆமாம் சார் மந்திரிக்கு வந்து ஒரு கலர் டிவிக்கு வந்து 2000 கேட்டார், கொடுத்துட்டோம். கன்ஃபெஷன் வச்சு அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு எவிடன்ஸ்லாம் பார்த்தா அப்புறம் தான் இவர் மேலே சார்ஜ் ஷீட் போட முடியும். நேரடியாக போய் மந்திரி எங்கேயுமே பிடிக்க முடியாது. பிடிக்கிறதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடைக்காது. இப்போ கூட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க டிஸ்டிலரி சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு பேக்கெட்டுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், ஒரு காட்டனுக்கு இவ்வளோ நாங்கள் பணம் கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தீங்கன்னா ஐயா வீட்டில் போய் கொடுத்தோம். யார் ஐயான்னா அப்புறம் யார், அப்படியே ஒன்றா போச்சுன்னா இந்த 1000 கோடி 10,000 கோடி ஆகும், 10,000 கோடி 20,000 கோடி ஆகும். அவ்வளவு உள்ள மண்டி கிடக்குது இதில் ஊழல். நேற்று கூட 10 ரூபா வாங்குறாங்களா, வாங்கவே இல்லைன்னு கேட்டால் சத்தியமாக வாங்கவே இல்லை, இடத்த காமிங்கன்னு சொல்கிறாருன்னா இவர் மந்திரியாக இருப்பதற்கு தகுதி உள்ள ஒரு நபரான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். எப்பவுமே ஒரு மந்திரிகிட்ட வந்து மக்கள் குறை சொல்கிறாங்கன்னா, அப்படியா எங்கே இருக்குது, ஒன்று பிஏ கூப்பிட்டு அந்த இடம் அவர் ஐயா சொல்கிறான் சார் சொல்கிற இடம் எதுன்னு பாரு, உடனடியாக போய் யாருக்கும் தெரியும் ஆக்ஷன் எடு, இப்படி தானே சொல்லணும். நீ பார்த்தியா ஐயா உங்கள் கீழே இருக்கிற பிஏ வந்து லஞ்சம் கேட்குறாருன்னு கேட்டேன், ஆதாரம் கொடுன்னு கேட்டிங்கன்னா பிஏ வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆதாரம் கொடுத்தா கேட்பாரு. மந்திரிங்கிறவர் வந்து பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ், அதான் மந்திரி. ஐஏஎஸ் அதிகாரிட்ட கேட்க முடியாது. நீங்கள் மந்திரிட்டு தான் மக்கள் குறையில கேட்கலாம். குறை கேட்கும் போது ஐயா உங்ககிட்ட பிஏ வந்து எங்கிட்ட 5000 ரூபாய் கேட்டாரியான ஒரு சாதாரண ஒரு மக்கள் இருந்து கேட்டாங்கன்னா, ஒரு வாக்காளர்னு கேட்டாங்கன்னா, அப்படி கேட்டார் அவர், ஏப்பா கேட்டியாப்பான்னு கேட்கறது தான் கரெக்டு. ஆதார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தம்னா ஆதாரம் உங்களை வச்சுட்டே கேட்பார் அவர் மந்திரி. ஃபோட்டோலாம் மந்திரி பிஏ வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு 5000 கூட கேட்பாரு. இது எப்படிப்பட்டவர்னா, இவர் மந்திரியா இருக்கு இல்லை, இவரெல்லாம் வந்து அரசியல்வாதியா இருக்க தகுதி இல்லாதவர், மந்திரியாலாம் இருக்க தகுதியே இல்லாதவர், மக்களை பத்தி கவலையே இல்லாம. இன்னைக்கு சொல்றேன் வினோத், நீங்க இப்ப கிளம்பி போங்க, இப்ப விட்டுருங்க, இப்ப பகல். நான் முந்தானத்து பாக்குறேன் 7 மணி 7:30 மணிக்கு பார் முன்னாடி எல்லாம் நிக்கிறாங்க. பார் முன்னாடி யாரும் நிப்பாங்க. ஒயின் ஷாப் வாசல்லையே 10 மணினா 9:50 நிப்பாங்க. பார் வாசல்ல எல்லாம் குடிச்சிட்டு வரல வராங்க 7:30 மணிக்கு காலையில. ஏடிஎம்காரங்க இதுவே வேலையா எடுத்து என்ன பண்றாங்க, டெய்லி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 1 மணி 12 மணி 2 மணிக்கு உள்ள கார் இது பைக் போது நிக்குது, உள்ள போறாரு, பாட்டில் வாங்கிட்டு வர்றாரு. அப்பட்டமா நடத்துறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு அரகன்ஸ், எங்களை யார் என்ன பண்ண முடியுன்றாரு பாருங்க. இது திமுக காரங்க பண்ண மாட்டாங்க. நாங்க என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், திமுக 2011 வரைக்கும் இருந்த திமுகவில் இவ்வளவு ஓப்பனா நடக்காது. பண்ணுவாங்க, வெளியில தெரியாது, தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அப்ப இருந்த முதல்வர் வந்து கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டு இதெல்லாம் தப்புப்பா, உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, ஜாக்கிரதை நடந்துக்க அப்படின்னு சொல்றது டிஎம்கே. அவரை கூப்பிடவே மாட்டாங்க. அவர் காரில் போயிட்டே இருக்கும்போது கார் ஓட்டி இறங்குங்க சார், நீங்க மந்திரி கிடையாதுன்னுவாங்க. ஜெயலலிதா பீரியட்ல இப்படிதான் பார்த்துருக்குமே தவிர, இப்படி ஒருத்தர் பண்ணுவாரு, அதை நான் கிட்ட இருந்து ரசிப்பேன், என்னை கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொன்ன முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா இந்த அளவுக்கு போச்சுன்னா ஒரு அளவு ஸ்டாப் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். இல்லை ரொம்ப ஓவரா போகுது, இனிமேல் வேண்டாம் நிறுத்திக்கலான்னு. எவ்வளோ ஆனாலும் பார்த்துடலாம். செந்தில் பாலாஜியா அரசா இது திமுகவா அப்படின்னு பார்த்தா, எனக்கு திமுக போனாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி எனக்கு வேணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்குள்ள என்ன உறவுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இல்ல அடுத்த கட்டமா பார்க்கணும் அப்படின்னா, திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்க மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து உத்தரவு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஒரு டைம் ஃப்ரேமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்ப மீண்டும் இந்த சொத்து ஏற்கனவே வந்து பொன்முடிக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. இப்போ வந்து துரைமுருகனுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறேன்? இந்த வழக்கு வந்து 96/2001 ஒரு அமைச்சராக இருக்கும்போது அந்த செக் பீரியடில் 2 கோடி ரூபா கிட்ட ஒரு சம்பாதிச்சதுக்காக போட்ட வழக்கு, 2002 போட்ட வழக்கு. அந்த வழக்கு என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ணல. 2006 முடிஞ்சு 2006 இவங்க வந்தாங்க பாருங்க டிஎம்கே. 2007 வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு இவங்க பிபி இவங்க ஆள் எல்லாமே எவிடன்ஸ்லாம் இவங்களே கிரியேட் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு அவங்கள 2007. இது அப்படியே விட்டாச்சு. ஏடிஎம்கே பீரியட் வந்த உடனே 2011 அதுக்கு மேலே மேல்முறையீடு போகிறாங்க, ரிவிஷன் போகிறாங்க. இங்கே இது எப்படிங்க விடுவிச்சது தப்புன்னு அந்த 2012 போட்டது இப்போ வருது கேஸு. அதில் வேல்முருகன் நீதியரசர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விடுவிச்சது தப்பு, நீங்கள் முதல்ல வேலூரில் போய் திருப்பி நடத்துங்க, அதுவும் 6 மாதத்துக்குள்ளே நடத்திடணும்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இதுவும் திரும்பி பழைய மாதிரி தான். இந்த செட் பண்ணி பிபிஎல்லாம் செட் பண்ணி எல்லாரும் பண்ணி இவங்களே எவிடன்ஸ் இல்லைன்னு போட்டு டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரி இந்த கேஸ்லையும் பண்ணியிருக்காங்க. திமுக வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கிடுக்கு பிடின்னுவாங்களே, எல்லா பக்கமும் மாட்டிக்குது. அது என்ன சொல்லுவாங்க, எல்லா கெட்ட நேரம் வந்து எல்லாம் ஒன்றா வரும்னுவாங்களே, அது மாதிரி திமுகவை சுற்றி ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சி எல்லா பக்கமும் இழுக்குது. இப்போ தப்பிக்கிறது கஷ்டம்தான். ஸோ இப்போ இந்த வழக்குலையும் ஒரு செக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து திருப்பி அனுப்பின கேஸ் வந்து 90% கன்விக்ட் தான் ஆகுது. ஹைகோர்ட் ஒரு கேஸ் எடுத்து பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணது செல்லாதுன்னு அனுப்பிச்ச கேஸ் எல்லாமே 90% கன்விக்ஷன் தான் இருக்குது. ஓகே சார், இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி அவர்கள் மீதான இந்த சர்ச்சை பேச்சு இது தொடர்பாகவும் வந்து வழக்கு, அந்த வழக்கில் வில்சன் ஆஜராகி ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். பட் ஆனால் எதுவும் அவர் வந்து ஒரு முகாந்திரத்தோட அடிப்படையில்தான் அவர் வந்து பேசவே இல்லை, அது வந்து ஆன் ஃப்ளோவில் வந்து பேசுனது அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எல்லாத்தையுமே முன் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் கூட இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து பாய்ந்து இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மிக குறிப்பாக இந்த சர்ச்சை பேச்சுக்கான அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? இது வந்து வில்சன் அவர்களும் பாவம் தான். அவர் என்ன இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார் பாருங்க. அதெல்லாம் இல்லை, அன்னைக்கு 5 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரியல, அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து நாங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க. நேற்று வில்சனை கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு இது பேசுனது ஒன்றுங்க ஆன் ஃப்ளோவில் பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி ஆன் ஃப்ளோவில் நான் பேசினா, முதல்வரை பற்றி பேசினா மன்னிச்சிடுவாரா, இல்லை ஒரு ட்வீட் போட்டால் மன்னிச்சிடுவாங்களா? இது எப்படி நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசுறாரு, முழு பேச்சையும் கேளுங்கிறாரு. இல்லை வன்முறையை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை, வன்முறையை தூண்ட வேண்டும் எங்க இருக்கு? அந்த மாதிரி எங்கேயுமே வன்முறை தூண்டணும்னு எங்கேயுமே இல்லையே. ஒரு ரிலிஜியனை நீங்கள் திட்டி விமர்சிச்சு அதனால் மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா பழைய ஐபிசி 505 அப்போது காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் அது, காக்னிசபிள். இப்போ வந்து நீங்கள் பிஎன்எஸ்லையும் அது அஃபென்ஸாக தான் போட்டிருக்காங்க. ஒரு இரு பிரிவுக்கிடையே, அதாவது மோதலோ இல்லைன்னா ஒரு நம்பிக்கையை குலைக்கும் விதமாக பேசக்கூடாதுன்றது உண்மை. இந்த மாதிரி பேசுறது அஃபென்ஸ் வரலன்னு வில்சன் அவர்கள் சொன்னாருன்னா, சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன், இதே மாதிரி வேற மதத்தை சொன்னா அது வராதா? இல்லை அதே வில்சன் சொல்லணும்ல, ஐயா இங்க மட்டும் இல்லையா, இதே மாதிரி உலகத்திற்கு அத்தனை மதத்தையும் கேவலமா பேசலாம், ஐயா வராதியான்னு சொன்னாருன்னா நம்ம ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கலாம்ல. நம்ம இன்னிலேருந்து யாரோட என்ன பேசலான்னு, அது எப்படி மற்றவங்களை பேசினா மட்டும் முன்னாடி வந்து நின்றுட்டு அரெஸ்ட் பண்றீங்க? ஒன்றுமே பேச, சும்மா ஒரு மதத்தை பற்றி பேசினாலே வந்துடுது இல்லை. இப்போ இங்கே மட்டும் எப்படி? அவர் ஒரு குறிப்பிட்ட வைணவ மதம் சைவ மதத்தை பற்றியே கிண்டல் பண்ணுறாரு, கேலி பண்ணுறாரு, ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் பேசவே வேண்டியதில்லை. ஒரு எஃப்ஐஆர் தானே போட சொல்கிறாரு, அரெஸ்ட் பண்ண சொல்லி, அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லியோ மந்திரி பதவி விட்டு நீக்க சொல்லியோ சொல்லலை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆரை போடலன்னு கேட்டால் அதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு வில்சன் வந்து சொல்ல வைக்கிறாங்கன்னா, இங்கே அடுத்தது அங்கே செந்தில் பாலாஜி ஒரு லாயல்ட்டி, இந்த பொன்முடிக்கு என்ன லாயல்ட்டின்னு தெரியல. அவரை காப்பாற்றுறதுக்கு சிஎம் தலைகா நிற்கிறாரு. 4 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. எனக்கு 74 வயசு ஆயிடுச்சு, என்னால் முடியல, ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கு அது சரியில்லை எல்லாம் சொல்லி பெயில் கேட்டார், முடியாது. சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, எப்படியோ ஒரு லக்கில் வந்து கன்விக்ஷனே ஸ்டே பண்ணிட்டாங்க. அதை ஸ்டே பண்ண ஒரு முதல்வர் என்ன பண்ணணும்? கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்க, நீ குற்றம் செய்யலைன்னு சொல்லலை, அப்பீல் பெண்டிங் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாக எம்எல்ஏவாக இருப்பா, ஒன்றும் தப்பு இல்லை, மக்கள் தப்பாக நினைக்க போகிறாங்க. இறங்கி வந்தோடனே உனக்கு என்ன வேணும், அதே போர்ட்ஃபோலியோ தானே எடுத்துக்க அப்படின்னு உயர்கல்வி கொடுக்குறீங்கன்னா, அந்த அரகன்ஸ் வந்து யார் உயர்கல்வி கொடுக்கல, உயர்கல்வி தான் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தாங்க. இல்லை நான் சொல்றது, வெளியில வந்த உடனே எந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தியோ அதையே வச்சுக்க. எப்படி என்னோட அருமை இவர் வந்து தொண்டர் செந்தில் பாலாஜிக்கு எப்படி 2த்தையும் ஒரே கொடுத்தானோ,
உனக்கு அதே போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மாற்றினார். அது ஒரு விஷயம். ஏன் இன்னும் அவர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சர்ச்சை பேச்சு, அங்கே கன்விக்ஷன் இவ்வளோலாம் ஆனால் கூட சரி, இவரை தான் நான் கூட வச்சுப்பேன் அப்படிங்கிறது உங்கள் கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை காதில் வந்து விழுந்து மக்கள் கூட போக வேண்டாம், ஐபி ரிப்போர்ட்லேயே ஒரு சின்ன பிரச்சனை ஜெயலலிதா அவர்கள் காதலியோ எம்ஜிஆர் காதலியோ போனால் அந்த மந்திரி அங்கே இருக்கவே மாட்டார. எது ஆட்சி சிறந்த ஆட்சி பாருங்க, அதான் பார்க்கணும். டிஎம்கேல இந்த ஆட்சி மோசமாக இருக்குன்னு முதல் ஆட்சியாவது கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணால் கூட்டு கண்டிப்பாரு. இப்போ கண்டிக்கிற மாதிரி தெரியலையே. அது என்னன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக திமுகவே வந்து அழிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அல்லது திமுக அரசாங்கமும் வீட்டுக்கு போயிடும், திமுகவோட கட்சியும் வீட்டுக்கு போயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து காஷ்மீர்ல பகல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது, தாக்குதலுக்கு என்ன இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெளியுறவுத்துறையிலேருந்து நிறைய என்னென்ன செய்ய போறோம், இந்த வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே லோக்கல்ல வந்து பார்க்குறோம், அதை ஒட்டி ஒரு அரசியல் விமர்சனங்கள் இருந்துட்டு, மிக குறிப்பாக ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இது எல்லாமே செக்யூரிட்டி லேப்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி தொடர்ச்சியான விமர்சனங்கள் எதிர் தரப்புல இருந்து பார்க்கணும். எதிர் தரப்புல பெரிய பெரிய ஆளுங்க ரியாக்ட் பண்ணலாம் கூட அவங்களுடைய சமூக வலைதள பதிவுகள்ல அவங்களுடைய தொங்கு செய்திருக்கவங்க எல்லாருமே அது போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன்? இந்த தமிழ்நாடு மட்டும்தான் மோடி அவர்கள் மேல இருக்க வெறுப்புலையும் சரி, பிஜேபி மேல இருக்க வெறுப்புனாலையும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் கூட சிரிச்சுக்கிட்டு அப்பா மாட்டினாங்க, இப்போ செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிடுச்சு பார்த்தியா, என்னமோ அப்படி சொன்னாங்களே அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரே மாநிலத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் மாதிரி எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு வதையாரா சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் யாருன்னா திமுக எதிர்கட்சினா திமுக கூட கூட்டணி, அதிமுக யார் அந்த மாதிரி வார்த்தையே வராது. திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க. திருமாவளவன் சொல்றாரு, கள்ளக்குறிச்சியில் எப்படி ரிசைன் பண்ண சொன்னீங்களோ எதையும் பாருங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து திமிர் எடுத்து போய் அவன் கள்ளச்சாராயம் குடிச்சான், அதுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு. இப்படி நடந்தது ஒரு முதல்வரை வந்து ரிசைன் பண்ணுன்னு சொன்னது எப்படிப்பட்ட அரசியல்? இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயத்துக்கு அமித்ஷா என்ன சொல்லணும், நடந்துருச்சு, இனிமேல் நீங்க இந்த மாதிரி நடக்காம பார்த்துங்க. அமித்ஷா அவர்களே உங்களுக்கு நாங்கள் துணையா இருக்கிறோம், நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நாங்கள் உங்களுக்கு துணையா இருக்கிறோம், எப்படியாவது அந்த வன்முறையாளர்களை நீங்க எப்படியாவது எழுத்து போராடுங்க, நாங்கள் கூட இருக்கிறோம், நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்கலான்னா அவங்க தேசியவாதிகள். எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும் இதை ஒரு சாக்கா வச்சு மோடியை திட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன, அவங்கள பத்தி என்ன மக்கள் புரிஞ்சுப்பாங்க. வதையாரா கூட சொல்லியிருக்காரு. இல்ல ஆனா நீங்க சொன்னது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்னன்னு இப்ப இந்த ஒன்றிய மாநில அரசுடைய இந்த இதெல்லாம் விட்டுருவோம், மாற்று கருத்து அதெல்லாம் விட்டுருவோம், இந்த நேரத்துல வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் நாள் அவர் சொன்னாரு. திருமாவளவன் சொல்லும் போது தம்பி அப்படி சொல்லாதீங்க, நல்லது இல்லைன்னு சொல்லணும்ல. நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீ பேசுற மாதிரி பேசுன அர்த்தமா? வதையாரா வந்து அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. அவர் பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து வெறுப்பு தோன்றீங்களே, அதனால தான் இஸ்லாமியர்கள் கோபம் வருது, இவங்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இந்த கேவலமான அரசியல், இது விட்டுருங்க. சொன்னார்ல எப்படிப்பட்ட இதெல்லாம் செய்கிறாங்கன்னு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இங்கே வந்தது 28 பேரை வந்து சுட்டு கொன்றது ஒரு இயக்கம், தீவிரவாத இயக்கம். அதுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. நான் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ல மாட்டேன், அதுக்கு மதமே கிடையாது, அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. அவங்க வந்து சுடுறாங்க, சுட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண 28 பேர் காஷ்மீருக்குள்ளே வந்து சுட்டுட்டு போகிறாங்க. இது நடந்தது. இதுக்கு இந்த ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க. மும்பை குண்டு வெடிப்பில் 4 போட்டில் வந்து வண்டி விட்டு இறங்கி, எங்கே மும்பை போயிருக்கீங்களா நீங்கள்? சிட்டி பக்கத்துலேயே, அப்படி சிட்டியில் வந்து நம்ம மெரினா கடற்கரை மாதிரி வந்து இறங்கி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நேராக வந்து கண்டெல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக தாஜ் ஹோட்டலில் போய் எல்லாரையும் பிடிச்சி அடித்து எல்லாரையும் இது பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து எல்லாரும் வச்சுட்டு, அப்போ மன்மோகன் சிங் சொன்னது என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையுமே அவசரப்பட்டு டீல் பண்ணக்கூடாது, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணுன்னாங்க. அது அந்த அரசு. இந்த அரசு 28 பேர் நேற்று ட்ரீட்டில் இருக்கு, என்றைக்கும் கட் பண்ணக்கூடாதுன்னு வாட்டரை கட் பண்ணிட்டாங்க, வாகாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கே எம்பசி வர சொல்லிட்டாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வெளில போட்டாங்க, அங்கேருந்து வெளில போட்டாங்க. நேற்று ஈவினிங் சிசிஎஸ்ன்ற முக்கியமான செக்யூரிட்டி மீட்டிங் எல்லாரும் பேசினாங்க. இனிமேல் நீங்களும் நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் 28 பேருக்கு இறங்குறேன். 28 பேர் கணக்கு இல்லை. அமைதி பூங்காவாக இருந்த இடத்துல நீ உள்ளே வந்து ஒன்றும் தெரியாத ஒரு டூரிஸ்ட்டை பிடிச்சி, இதே நீங்கள் ஒரு மிலிட்டன்ட்டை நீங்கள் சுட்டிருந்தா கூட 2 பேர் சண்டை, வீரமரணம் அடையிறத எங்களோட வீரர்கள் எல்லாத்தையும் தயாராக இருப்பாங்க, நம்ம தேத்திக்கலாம். ஒன்றுமே தெரியாத அப்பாவி ஜனங்களை போய் சுட்டு கொண்டுனா போகணும். மனசு என்ன மனசாக இருக்கும்?
நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நேற்றுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை விடுங்க, இவங்களாம் நெக்லிஜிபிள் ஆளுங்களை. இவங்கள தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் தேசப்பட்டே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இங்கே அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நான் இன்னைக்கு பார்க்குற அத்தனை பேரில் 99 பேர் இனிமேலும் பொறுக்கக்கூடாது. நல்ல வேளை அவங்க இந்த சமயத்தில் விளையாடிட்டாங்க. இது வரைக்கும் விளையாண்டது வேற. ஒரு ஆம்பளை இங்கே வந்து பிஎம் இருக்காரு. இனிமேல் அவங்க ஆட்டம் நடக்காது. இனி அவுட் அவங்க. ஏற்கனவே கோதுமைக்கு இல்லாமல் இருக்காங்க. கோதுமையே இப்போ கஷ்டப்படுறாங்க. தண்ணியும் கிடையாது. கோதுமை இனிமேல் பேசி சாப்பிட முடியாது. அவங்க முடிஞ்சு போச்சு. இப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பெருமையாக இருக்குது. இது மாதிரி ஆளுங்க பேசுறதுல நம்ம காதலே வாங்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னி வரைக்கும் திமுகவோ திகாவோ விடுதலை சிறுத்தைகளோ அங்கே கூட இருக்க கம்யூனிஸ்டோ யாரோன்னா இருக்கும், இங்கே தமிழ்நாடு சொல்கிறேன், இவங்க அத்தனை பேரும் இது வரைக்கும் வாழ்க்கையில் திமுகவோ திகாவோ இந்த 70 வருஷத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பேச்சுவாக்கில் நான் ஒரு இந்தியன், இது என்னோட தேசம், ஜெய் ஹிந்த், இல்லை அவங்க சொன்ன இது என்னோட ஜெய் இந்தியா, இல்லை வெல்க இந்தியா, வாழ்க இந்தியான்னு சொல்லியிருக்காங்களா? கருணாநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ ராசாவோ பொன்முடி சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் இதுன்னு சொன்னதில்லை. அவங்களுக்கு என்னன்னா இந்தியாவே பிடிக்காது, இந்தியான்னு பிடிக்காது. ஆனால் எல்லா ஊரில் போனாலும் பார்த்தோன்னே ஜெய்ஹிந்துன்னுவான். ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி பார்த்தா முதல்ல ஜெய்ஹிந்துன்னுவான். நம்ம ஊரில் அந்த ஜெய்ஹிந்துலாம் கிடையாது. நீங்கள் அதை டச் பண்ணீங்கன்னா உடனே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, தமிழ்நாடு முக்கியம், தமிழ்நாடு பத்தியாய தம்பி, தமிழ்நாடு என்ன ஆகுது தம்பி, தமிழ்நாடு அப்படியே நீங்கள் நாடுன்னு வந்தால் தமிழ்நாடு கொண்டு வந்துருவாங்க. பாஸ்போர்ட்டில் மட்டும்தான் இந்தியான்னு இருக்கும். உன்னோட நேஷனாலிட்டின்னும் போது அவர் வழி இல்லாமல் ராசா அவர் வழி இல்லாமல் இந்தியான்னு போடுவார். மற்றபடி அவர் வாழ்க்கை முறையில் எங்கேயுமே தான் இந்தியன்னு சொன்னதே கிடையாது. இவர்களுக்கு தேசபக்தியே கிடையாது. தேசபக்தி இல்லாதனால தான் தமிழ்நாட்டில் எந்த விதமான தேசபக்தி சம்பந்தமான படமும் வரதில்லை. ரீசெண்டாக வந்த ஒரே படம் அமரன். இன்னையே நீங்கள் இப்போ கூட வேணும், நீங்கள் ஓடிடியில் போய் பாருங்கள், தெலுங்கில் பாருங்கள், 100 படம் இருக்கும். இதில் பாருங்கள், ஹிந்தியில் 500 படம் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், முழுக்க 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 என்னை அடிச்சுட்டான், உதச்சிட்டான், பிரிச்சுக்கிட்டான், அவர் ஆண்ட பரம்பரை, இவர் என்ன நசுக்கிட்டாரு, நாங்கள் எங்கே போனோம் தெரியல, காலத்துக்கு மேலே போட முடியாது, துண்டத்துக்கு மேலே, இதையே தான் பிரச்சனையாக பேசுவாங்களே தவிர ஒரு இடத்துல கூட இது என் இந்தியா, என் பாரதம், இதில் டச் பண்ணினா ஜாக்கிரதை, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்க மாட்டாங்க. அதனால எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க இப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும். மோடி அமித்ஷா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு நேத்தோட சனி பிடிச்சிருச்சு. தேவையில்லாமல் வந்து அவங்களே வந்து மாட்டிட்டு போயிட்டாங்க. உலக நாடுகள் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. இவங்க எதிர்பார்த்த அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாது, ரஷ்யா, எல்லாரும் ஒரு பக்கம் நின்ட்டாங்க. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்கன்னு. அந்த ட்ரீட்டியை மீறி நம்ம வாட்டரை கட் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. வாகாவை வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஊரில் கேட்டு பாருங்க, விடுதலை செய்தி யாரை கேட்டு பாருங்களேன், கேட்டை மூடுறது பெரிய விஷயமானுவாங்க. அவங்க போய் கேட்டை மூட்டார் அவ்வளோதான் பண்ணுவாங்க. வாகான்றது மூடுறது எவ்வளோ பெரிய விஷயன்றது யாருக்கும் புரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இதனோட விளைவுகள். அவங்க 2 பேரும் மாஸ்டர்ஸ், அவங்க 2 பேரும் இந்தியாவை காக்க வந்த 2 வீரர்கள்ன்றது இப்போ புரியும் பாருங்கள். இனிமேல் பாகிஸ்தான் மட்டும் இல்லை, யாரும் இந்தியாவில் வந்து வாலாட்ட மாட்டாங்கன்ற மிகப்பெரிய அடியை அவங்க கொடுக்க போகிறாங்க, காத்திருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் எங்களோட பார்வை வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா ஹிந்துஸ்லாம் தேடி அடித்து வெளில அனுப்புகிறாங்க. அதை கேட்குறாங்க, ஒரு இஸ்லாமிய அமைச்சரை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தானே போனாங்க அகதிகளா, வெஸ்ட் பெங்கால் விட்டு வெளில போலியே அப்படின்னு கேட்டார். அவரெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம், அவரெல்லாம் யார் என்னன்னு. அவங்களாம் நம்ம நாட்டோட இந்திய தேசபக்தர்கள். அது மாதிரி சொல்லலாமா? ஒரு ஸ்டேட்லேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? ஸோ வெஸ்ட் பெங்காலும் டுவர்ட்ஸ் காஷ்மீர் பக்கம் தான் போயிட்டு இருக்குது. தீவிரவாதத்தை ஏற்றுக்கிறது, அவங்கள ஊக்குவிக்கிறது, இன்ட்ரூடர்ஸ் உள்ள வந்து ஊக்குவிக்கிறது, எல்லாத்துக்கும் தக்க பதில் கண்டிப்பாக கூடியவரில் கிடைக்கும். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.